வணக்கம். இந்த பதிவில் பலவிதமான சாமந்திகளை பார்ப்பதோடு அதன் வளர்ப்பு குறித்த தகவல்களையும் நம்ம பார்க்கலாங்க. சாமந்திகள் பல வகை இருக்குது. நாட்டு சாமந்தி, ஹைப்ரிட் சாமந்தி இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நாட்டு சாமந்தி. உயரம் குறைவாக இருந்தாலும் இது இன்னும் வளர்ச்சி அடையும். உயரமாக வளரக்கூடியது எல்லாமே நாட்டு சாமந்தி. மிகவும் உயரம் கம்மியாக இருக்கிறது ஹைப்ரிட் சாமந்தி. அந்த வகையில் இங்கே இருக்கிறது எல்லாமே நாட்டு சாமந்திங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு. இதெல்லாம் பல மாதங்கள் ஆனது. நீங்கள் ஏற்கனவே பார்த்தது இப்போ புதிதாக நட்டது, அதனால் உயரம் குறைவாக இருக்குது. இருந்தாலும் இதுவும் நாட்டு சாமந்தி தான். இந்த சாமந்திகளை இந்த நேரத்தில் கூட நீங்கள் உற்பத்தி செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற செடியாக இருக்கலாம், அல்லது உறவினர் வீட்டில் இருக்கக்கூடிய செடியாக இருக்கலாம். அதிலிருந்து பூக்காத ஒரு செடியிலேருந்து சின்ன ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளையை எடுத்துக்கோங்க. மொட்டு இருக்க கிளையாக இருக்கக்கூடாது. மொட்டு இல்லாத கிளையாக நீங்கள் எடுத்து அதை அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துட்டு நம்ம கற்றாழையில் நனைத்து நீங்கள் சாதாரண மண்கலவையில் நட்டாலே போதுமானது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லா வந்துடும். அப்படி நட்ட செடிகள் தாங்க இதில் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. இப்படி நடுற செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்து வரும். அதிக தண்ணீர் ஊற்றக்கூடாது, அதிக உரமும் கொடுக்கக்கூடாது. வளரும் பொழுது நைட்ரஜன் ஃபெர்டிலைசராக மண்புழு உரம், கடலை பிண்ணாக்கு கரைசல் இவற்றை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் வளர்ந்து பூத்து மொட்டு வைக்கிற நேரத்தில் நீங்கள் நைட்ரஜன் ஃபெர்டிலைசரை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இலை வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும், மொட்டுக்கள் வைக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் பொட்டாஷ் உரத்தை கொடுக்கலாம். அதாவது வாழைப்பழ கரைசலாக இருக்கலாம், நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசராக பொட்டாஷ் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்பொழுது நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்க ஆரம்பிச்சிடும். 10 நாட்களுக்கு ஒரு முறை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அதிக பூக்கள் பூக்கணுன்னா பூச்சி விரட்டி தெளிச்சிடணும். பூச்சி விரட்டி தெளிக்கும் பொழுது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் செடி. அதே சமயம் எப்சம் சால்ட் கொடுக்கலாம். எப்சம் சால்ட்டை 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் கலந்து செடி ஃபுல்லாக தெளித்து விடலாம். அதே சமயம் மண்ணுக்கும் கொடுத்துடலாம். பல வருடங்களாக இந்த சாமந்தி வளர்ப்பு குறித்த தகவல்கள் என்னோடய வீடியோவில் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.